இப்ப அதுவும் இல்ல. வறட்சி 2748 கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம். இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம். அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இன்னைக்கு கடலூர் பல்வேறு பகுதியில் மக்காச்சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க. நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புல அந்த மக்காச்சோள பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 186 கோடி நான் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு அதோட மக்காச்சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படைப்புல விழுந்தவுடனே எங்கெல்லாம் அந்த அமெரிக்கன் படைப்புல விழுந்ததோ அந்த விவசாய தோட்டத்திலே அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடிகளை அடித்து அந்த விவசாயியுடைய பயிரை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒன்றாவது நீ செஞ்சிருக்கிறியா சொல்லுங்க பார்க்கலாம். பயிர்க்கடை விவசாயிகளாகிய பயிர்க்கடை நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை தள்ளுபடி செஞ்சது நாம. திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தேர்தல் நேரத்தில் 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்தீர்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கூட்டுறவு அமைப்பிலே அடமானம் வைத்து அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தா 5 பவுன் கொண்டு போய் வச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணிட்டு போய் 10 பவுன் 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி 3 பேருக்கு மேல கொண்டு போய் சொசைட்டில வச்சாங்க. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். எவ்வளவு பேர் கணக்கு போட்டாங்க? 48 லட்சம் பேர் இந்த 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே அவர்களுடைய நகை வச்சு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவருடைய அமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர் தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லிட்டார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாரு, எப்படி நம்ம சகோதரிகளை ஏமாத்திருக்காங்க பாருங்க. பாவம் ஒன்னா இருந்த சைனை 3ஆ வெட்டி கொண்டு வச்சு அவனுக்கு தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லி முதலே அறிவிச்சிருந்தா நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் அந்த நகைக்கு போய் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை வச்சிருக்க மாட்டாங்க. 48 லட்சம் பேர் வச்சு 35 லட்சம் பேருக்கு தான் அந்த பணம் கிடைச்சது. நகை வைத்தவர்களுக்கு பணம் கிடைத்தது. அது எப்படி? 5 சவரன் வச்சவங்களுக்கு கிடைக்கல, 2 பவுன் 3 பவுன் 1/2 பவுன் இப்படி வச்சவங்களுக்கு தான் அந்த உதவி கிடைச்சது. மீதி எவ்வளவு? 13 லட்சம் பேர் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடி இல்ல, வாங்கிய பணத்தை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வட்டியுடன் கொடுக்கலாம் அபராத வெட்டி போட்டுட்டான். நகையே மூழ்கி போச்சு. ஆக திரு ஸ்டாலினையும் உதயநிதியை நம்பி கூட்டுறவு சங்கத்தில் தாங்கள் அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம் திமுக ஆட்சியில. அப்படி மக்களை ஏமாற்றுகிறவர்கள், மகளிரை ஏமாற்றுகிறவர்கள், பெண்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாளர் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாடே இல்லை. நீங்க பேப்பர்ல பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, பாலியல் கொடுமை இன்னைக்கு தொடர்கதையாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை. இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா எல்லா இடத்துலையும்
80 வயசு பாட்டி, அதை சொல்லக்கூடாது, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர் செய்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த ஆட்சியை பார்க்க முடியும். அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை. இங்கே சொன்னாங்களே பொம்மை முதலமைச்சர் ஆகும் போது இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முடியாது. ஆகவேதான் மக்களது ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா முதல் பணம் இருக்குதான் கேட்கலாம். நம்ம சொத்தை விற்க போனாலும் சரி, வாங்க போனாலும் சரி, முதலுக்கு கப்ப கட்ட வேண்டியது அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ். அங்கதான் பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டவாடு. லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. கமிஷன், கரெக்ஷன், கரெக்ஷன். இந்த ஆட்சியில் அதுதான் பார்க்க முடியும். என்னங்க? கமிஷன், கரெக்ஷன், கரெக்ஷன். இதுதான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. திமுகவுடைய 4 ஆண்டுகால சாதனை இந்த கமிஷன், கரெக்ஷன், கரப்ஷன். இதுதான் திமுகவுடைய 4 ஆண்டுகால மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கு 2 வருடத்திற்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் ஒரு ஆடியோல ஒரு கருத்து தெரிவித்தார். வலைதளங்கள் பூரா வந்தது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னார்? அருமையா சொல்றாரு. என்னோட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு அந்த ஆடியோல அந்த கருத்து நாம சொல்லல, ஆடியோல அந்த கருத்து திரு சபை ஒரு நிதியமைச்சர் மூலமாக வலைதளங்களிலே வந்த செய்தி. அப்படி 2 வருஷத்துக்கு முன்பே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்கிறதை நீங்க எண்ணி பாருங்க. அதோட என்ன அதுவே சொல்லிட்டார். அடுத்த சப்ஜெக்ட் டாஸ்மாக் 10 ரூபா. 10 ரூபாய்னா யாருங்க? ஓ 10 ரூபா பாலாஜா. நாங்க சொல்ல மக்கள் சொல்றாங்க. ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பாளி அங்க கடைக்கு போய் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறான். இப்படி அநியாயம் நடக்கின்ற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி. அதனாலதாங்க அவர் போய் 453 நாள் உள்ள இருந்திருக்காரு. ஏன்னா இங்க இருக்கின்ற ஏழைகளை வலுத்திருச்சார், வைத்திருச்சார். இங்க இருக்கின்ற ஏழையுடைய வைத்திருச்சார். ஆக எங்கிட்ட போய் 10 ரூபாய் வாங்கலையா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கடைக்கு போறவா சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவன் பார்த்தாங்க, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு அவருக்கு 453 நாள் எங்க இருந்தாங்க? ஜெயில இருந்தாரா? ஆக 10 ரூபாய்னா சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில்னா எவ்வளவு ஆச்சு? 10 கோடி ஆச்சு. மாசம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி. இந்த ஏழைகளை உருச்சவர் சாட்சா அவர்தான். தம்பி சொல்றாரு. ஆக ஏழைகளையும் விட்டு வைக்கவில்லை, ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சிய அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள். அப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார்.
அதிமுக ஆட்சியில ஒண்ணுமே செய்யலையா? ஏங்க நம்ம ஒண்ணுமே செய்யல. எண்ணி பாருங்க, இங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருமை சகோதரர் குமரகுரு அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அடிக்கடி வந்து சொல்வார், அண்ணா கள்ளக்குறிச்சியை தலைநகரமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுங்க. உடனடியாக அதிமுக அரசாங்கம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து தனியா பிரிச்சு 5 சட்டமன்ற உறுப்பினரை எடுத்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். அதோட நிக்கல. அதுக்கு பிறகு மாவட்டம் உதயமானவுடன் மாவட்ட மருத்துவ கல்வியோட மருத்துவமனை வேண்டாங்க, அதையும் நாங்கள் கொடுத்தோம். 400 கோடி பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கொடுத்தோம். அவர் பொண்ணு டாக்டர். இப்படி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியா ஒன்றும் இல்லை. எத்தனை பாலங்கள், எத்தனை சாலைகள், தடுப்பணைகள் எல்லாம் நான் கொடுத்தோம். அதற்கு மேலாக உங்களுடைய மாவட்ட எல்லையில பிரம்மாண்டமாக 1000 கோடியில 1050 ஏக்கர்ல கால்நடை பூங்கா உருவாக்கி கொடுத்தோம். நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் தான் அதிகமா பயனடைக்கும். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடிங்கிறது 136 கிலோமீட்டர். ஆக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா உங்களுடைய மாவட்டத்தினுடைய எல்லையில் இருக்குது. இவ்வளவு பெரிய கால்நடை பூங்காவை கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் முழுமையா திறக்காத அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். பலமுறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன், அறிக்கை வெளியிட்டேன். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த கால்நடை பூங்காவை திறக்கவே இல்லை. அது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த கால்நடை பூங்காவிலே கால்நடை ஆராய்ச்சி நிலையம். நான் வெளிநாடு போயிருந்த போது, அமெரிக்கா சென்ற போது அங்க அந்த கால்நடையில போய் பார்த்தோம். பார்ப்பனையில போய் அங்க இருக்கிற பசுகள் பார்த்தோம். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே மாதிரி நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் தலைவாசல் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லையில ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்காவை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி முதல் கட்டமாக நான் திறந்தேன். அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியை திறந்தேன். அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலமாக பூட்டி கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். விவசாயியுடைய விரோதியாக ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம விவசாயிகளை எண்ணி பார்த்து அது எந்த அரசாங்கம் கொண்டு வந்து என்பது முக்கியம் அல்ல, இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயன்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தால், பயன்பாட்டை கொண்டு வந்திருந்தால், இன்னைக்கு காப்பீடு பசுகளை உருவாக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்திருப்போம். அப்படியே கலப்பின பசு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால். அப்படிப்பட்ட திட்டம். இதையெல்லாம் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அதே போல அம்மா மெடிக்கலை கொண்டு வந்தோம். அது என்ன அரசாங்கத்துக்கு வழி இருந்ததுன்னு தெரியல. ஏழைகள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மெடிக்கல் திறந்து முழுக்க இலவசமாக விவசாயிகள் அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மெடிக்கலை கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 1850 அம்மா மெடிக்கலுக்கு திறந்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக
அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கும் மோடி அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்த மாவட்டத்தில் மட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 14 அம்மா மினிக்கிள்ளைக்கு மூடி இருக்கிறாங்க.